மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய முதல் வரியை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கண்களை மூடுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிற அந்த மகத்துவத்தின் ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொள்வார்களாக, சுதந்திரிப்பார்களாக. ஏசப்பா, இந்த வார்த்தையினால் என்னோடு பேசுங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். இதான் ஜெபம். பெருசாக ஏதோ நாங்கள் மனப்பாடம் இல்லை. ஏசப்பா, வசனத்தின் வழியாக என் கூட பேசுங்க, இயேசுவின் நாமத்தில், ஆமென். இந்த வார்த்தையை நான் யதார்த்தமாக பார்த்து கொண்ட பொழுது, தடைகள் என்பது இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏராளமாக இருக்கிறது. தடைகள் என்ற காரியத்தினால பலருடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு தொய்வுகளும் தோல்விகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்கிற இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்த குறிப்பை பேசும் பொழுது இதனுடைய ஆங்கில வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He who opens the breach goes before you. உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்று அப்படியே அடைச்சிக்கிட்டு நிற்கிது, ஃப்ரீ ஃப்ளோ இல்லாமல் அப்படியே சிக்கி அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருக்குது. அதை திறந்து விடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில். நீக்கி போடுகிறவர் என்றதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னால், இப்போ ஒரு இடத்துல தண்ணி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி போட கால்வா இருக்குது, அந்த தண்ணி எப்பொழுதும் வளர்க்காமல் போகணும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குப்பை சாக்கடையினால் ஏற்படுகிற பலவிதமான கல், மண், சேறு, சகதி எல்லாம் அப்படியே போட்டு அதை அப்படியே நிற்க வச்சிச்சு. இப்போ அந்த தண்ணி என்ன செய்ய முடியல, வழக்கமான பொருளில் ஃப்ரீயாக போக முடியல. இப்போ தண்ணியை போக வைக்கணும், என்ன செய்யணும், அந்த அடைப்பை அகற்றி அதை திறந்து விடணும். அதுதான் ஆங்கிலத்தில் இருக்குது. He who opens the breach goes before you. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இன்னொரு மொழிபெயர்ப்பு அதே ஆங்கிலத்தில் பார்த்தேன், யுவர் லீடர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீக்கி போடுகிறவன் காமனாக ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு நீக்கி போடுகிற உங்கள் தலைவர் சொல்லப்பட்டிருக்கிறது. யுவர் லீடர் யார் அது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க தான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். யுவர் லீடர் வில் பிரேக் அவுட் அண்ட் லீட் யூ அவுட் ஆஃப் எக்ஸைல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லீடர்ன்ற இடத்துல ப்ராக்கெட்டில் ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் என்ன போட்டிருக்குன்னா மேசியா என்று போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரகசியமாக இருக்கிற பொழுது அதை வெளியரங்கமாக புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்குன்னா, மீகா என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட அந்த காலத்தில் மேசியா என்ற ஒருவர் வருவார். அந்த மேசியா வந்து செய்யப்படுற வேலைகளில் ஒரு வேலை என்ன தெரியுமா, உங்களுக்கு தலைவராக இருந்து உங்களுக்கு முன்னால் வந்து உங்களுக்குன்னு என்னென்ன தடையெல்லாம் இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் அகற்றுகிற வேலையை செய்கிறவராக இருப்பார். எத்தனை பேருக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தை போச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் என் இருதயத்துக்குள்ள இது ஒரு ஆசையை உண்டாக்குது. எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், எனக்கு ஒரு மேசியா இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அகற்றுகிறவராய் வருகிறேன், தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறேன். இந்த தடைகளை என்று குறித்து பார்க்கும் பொழுது 4 பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். தடை அதனுடைய உண்மையான காரணம் என்ன, தடைக்கு பின்னால் இருக்கிற காரணி யார் என்பதை கொஞ்சம் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுப்பவைகள் தடைகள் என்று அழைக்கப்படுகிறது. முன்னேற்றம் என்பது எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம். படிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதார பகுதியாக இருக்கலாம், அல்லது நாம் போடுகிற திட்டமிடுகிற காரியங்களாக இருக்கலாம், நாம் செய்கிற ஒரு செயல்பாடுகளாக இருக்கலாம். எல்லாவற்றுமே எதை விரும்புகிறோம் எல்லாருமே, ஐ வாண்ட் டு கோ ஃபார்வர்ட், முன்னேற்றத்தை நாம் விரும்புகிறோம். ஆனால் முன்னேற முடியாதபடிக்கு, முன்னேற விடாதபடிக்கு ஏதோ பல காரியங்கள் என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. முன்னேற வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறோம், முன்னேற வேண்டும் என்று மற்றவங்க நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். ஆனால் என்ன பண்ண முடியல அவங்களால, அப்படியே இருக்கிறாங்க. அல்லது ஒரு முன்னேற்றமே அவங்க வாழ்க்கையில் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது முன்னேற்றத்தை தடுப்பவைகள். இதுக்கு உதாரணத்தை நான் பிறகு சொல்லிடுறேன். 2வது தடைக்கு நான் இன்னொரு உதாரணம் கொடுக்க போறேன்னா, நம்முடைய வேகத்தை குறைப்பவைகள். வேகம் இதெல்லாம் இந்த சாலையில் நீங்கள் பார்க்கலாம், அல்லது பயணங்களில் பார்க்கலாம், ரோடு ரூல்ஸில் பார்க்கலாம். இந்த வேக தடைகள் இருக்கிறத பார்த்துக்கிறோமா, ஸ்பீட் பிரேக்கு, இது எதுக்காக போட்டிருக்காங்க,
அதாவது நல்ல ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமான மக்கள் போக்குவரத்து இருக்குது, அல்லது அதிகமான ஒரு பிள்ளைகள் சில பிள்ளைகள் ஸ்கூல் இதெல்லாம் அந்த இடத்துல மட்டும் என்ன போட்டிருப்பாங்க, வேக தடை போட்டிருப்பாங்க. எதுக்கு? நீ வர்ற வழக்கமான 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்லே வந்தால் அந்த இடத்துல இருக்கிற அநேகர் என்ன ஆயிடுவாங்க, தாக்கப்பட்டுருவாங்க வாகனத்தில். அதனால் ஒரு தடையை போட்டு வேகத்தை குறைக்கிறதுக்கு அது பயன்படுத்தப்படுது. இப்போ வேகத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக இன்னும் வேகமாக ஓடணும், ஆண்டவருக்காக இன்னும் தேவனுக்காக அதிகமாக வல்லமையாக பயன்படணும், நீங்கள் வேகத்தை விரும்புகிறீங்க. ஆனால் உங்களுடைய வேகமானது ஏதோ சில காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, தடைப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். வேகத்தை குறைப்பவைகள் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பரிசுத்தத்தை கெடுப்பவைகள் என்று சொல்லுகிறேன். தடை என்று சொல்லும் பொழுது, நான் பரிசுத்தமாக தான் வாழணும்னு விரும்புகிறேன், நான் பரிசுத்தத்தில் இன்னும் உறுதியாக நிற்கணும்னு விரும்புகிறேன், நான் பரிசுத்தத்தில் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என் பரிசுத்தத்தை கெடுக்கிற பல காரியங்கள் என் சிந்தைக்குள்ளே வந்துடுது, என் பார்வைக்குள்ளே போயிடுது, என் பேச்சுக்குள்ளே நடந்துடுது, என் உறவுக்குள்ளே புகுந்துடுது என்று பரிசுத்தத்தை கெடுக்கிறவைகள் தடைகள். இப்படிப்பட்ட அநேகர் என்ன செஞ்சாங்க, நான் பரிசுத்தத்தில் தடுமாறிட்டேன், அந்த பாவத்தில் விழுந்துட்டேன், அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த மாதிரி நான் தேவை செஞ்சிடக்கூடாது, அந்த செயலுக்குள்ள போயிடக்கூடாது என்று அதுக்கப்புறம் உட்காந்து நான் அழுகிறோம். பரிசுத்தத்தை கெடுப்பவைகள் இது 3வது பாயிண்ட். 4வது, தேவ பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சொல்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எல்லா விதத்திலும் எல்லா பகுதியிலும் நான் கவனிக்கிற ஒன்று என்ன தெரியுமா, ஒரு மனதை குலைப்பவைகள். Wherever you feel, you see your unity is being easily broken. ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அக்கா உறவுகள் சகோதரர்கள் இருக்கீங்க இல்லையா, அங்கே ஈஸியாக ஒரு மனம் உடஞ்சி போய் ஒருத்தருக்குள்ள பார்த்தா வேண்டாத கோபம், எரிச்சல், சண்டை, வருத்தம், தனிமை, இப்படி எத்தனையோ காரில் போராடுங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு மனத்தை குலைக்கிற காரியங்கள் அது வார்த்தையில் வெளிப்படலாம், செயலில் வெளிப்படலாம், சில திட்டமிடுற காரியத்தில் நடத்துகிற விதத்தில் வெளிப்படலாம். ஒரு மனத்தை குலைப்பவைகள். இப்போ இந்த 4 காரியத்திலையும் உதாரணங்களாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் முதல் 2 காரியத்தை இந்த வாகன ஓட்டுதலை வைக்கிறேன். வாகனம் ஓட்டும் பொழுது ஸ்பீட் பிரேக் இருப்பது என்பது பல இடத்துல, ஆனால் பல இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேரிகார்டு போட்டிருப்பாங்க. ஸ்பீட் பிரேக்கும் பேரிகார்டுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் நாங்கள் பெருசாக திங்க் பண்ண கிடையாது பாஸ்டர். அப்பப்போ அது இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஓட்டிருப்போம், அவ்வளோதான். ஆனால் எல்லாவற்றிலையும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் பார்க்கிறேன். இந்த பேரிகார்டு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு வைப்பாங்க, தேவையில்லைன்னா அந்த இடத்துல நினச்சிடுவாங்க, அகற்றிடுவாங்க. இப்போ நாங்கள் காரில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு பேரிகார்டை போட்டுட்டு அங்கே பார்த்தா டிராஃபிக்காக நிற்கும். என்னென்னு கேட்டால் யாரோ ஒரு விஐபி வர்றதுக்காக பேரிகார்டை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த சாலை அந்த போக்குவரத்து காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்க. இது ஒரு விதமான காரியம். ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக் அப்படி கிடையாது. ஸ்கூலுக்கு முன்னாடி போட்டாங்கன்னா போட்டால் தான், ஹாஸ்பிட்டல் முன்னே போட்டால் தான், ஏதாவது சில குறிப்பிடத்தில் போட்டாங்கன்னா போட்டால் தான், அது பெர்மனண்டாக இருக்கும். ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையில் சில தடைகள் அவ்வப்பொழுது போகிற தடையாக இருக்கிறது பேரிகார்ட் லைக்கு. ஆனால் சில தடையில் பார்த்தா பெர்மனண்டாகவே இருக்குது பாஸ்டர். நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நானும் எவ்வளோவே ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அழுது பார்த்துட்டேன், ஆனால் அது பெர்மனண்டாக தடை போகவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருக்கும் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய தடைகளை நீக்கி போடும்படி உங்களுக்கு முன்பாக வருகிறேன் என்று சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தடை அது தடுப்பு வேலியை போல இருந்தாலும் பரவாயில்லை, வேக தடையா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் நீக்கி போடுவார். உங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க முடியலையா, கேளுங்க பக்கத்தில் பார்த்து, ஜெயிக்கவும் முடியல ஜெபிக்கவும் முடியல. எத்தனை பேர் ஆமான்றாங்க? நான் ஆமான்றேன். ஜெயிக்கவும் முடியல ஜெபிக்கவும் முடியல என்ற சூழ்நிலை யார் இங்கே உட்கார்ந்துருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. இன்றைக்கு சொல்றாரு, அந்த தடைகளை தகர்த்து போடுகிறவர், நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து வருகிறார். 2 காரியம் சொன்னேன். 3வது காரியத்தில் என்ன பார்த்தோம்? பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு ஏதுவாய் பல பாவ சோதனைகள் வருகிறது. உங்க வாழ்க்கையில உங்கள்கிட்ட பேசுகிறவங்களா இருக்கலாம், உங்களோட பழகிறவங்களா இருக்கலாம், நீங்க பார்க்கிற பல நிகழ்வுகளா இருக்கலாம், நீங்க பயன்படுத்துகிற உபகரணங்களா இருக்கலாம். இன்னைக்கு செல்போன் இருக்குதே, இந்த செல்போனு நான் நல்லதை பார்க்கணும் தாங்க ஸ்டார்ட் பண்றேன், ஆனா உள்ள திடீர்னு உள்ள என்ன பண்ணுது, கண்ட காட்சியும் உள்ள வந்துடுது. அதை பார்க்க ஆரம்பிச்சா அப்படியே என் நேரத்தை என்ன செஞ்சிடுறது,
இழுத்து சிந்தை கரைப்படுத்தி அப்படியே என்னுடைய சகலத்திலையும் ஒரு 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 தீட்டுப்பட்ட காரியத்தில் கொண்டு போய் விடுகிறது பாவ சோதனைகள் என்று சொன்னேன். 4வது காரியத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், பகைமைகள் உறவுகளுக்குள்ள வருகிறது, வெறுப்புகள், தேவையில்லாத வார்த்தைகள், சண்டைகள், காய்மாகரங்கள், போட்டிகள், பொறாமைகள் வந்து பல நேரத்தில் உங்களுடைய ஒரு மனத்தை குலைக்கிறது. இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு, இந்த தடைகள் எல்லாவற்றையும் நான் நீக்கி போடும்படி உனக்கு முன்பாக வருகிறவராக இருக்கிறேன். இதை தியானிக்கிற பொழுது இந்த தடைகளை 2 வகையாக எனக்குள்ளே நான் அப்படியே உணர்ந்தேன். அந்த 2 வகையை குறித்து தான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். ஆண்டவர் தாமே இன்றைக்கு இந்த வார்த்தை ஒரு பிரசங்கமாக அல்ல, தேவன் உங்களை பலப்படுத்துகிற வாக்கு தத்தத்தை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு பலப்படுத்துதலாக இருப்பதாக. தடைகளை 2 வகையாக பிரிப்போம். நம்பர் 1 இயற்கையான தடைகள், நம்பர் 2 இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைகள். நேச்சுரல் பேரியர்ஸ், நேச்சுரல் ஆப்ஸ்டக்கிள்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஆர் அன்நேச்சுரல். என்னுடைய வாழ்க்கையில் இந்த இயற்கையான தடைகளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்க தடைகளையும் குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இயற்கையான தடைகளுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் சொன்னால், உதாரணங்கள் சொன்ன பாருங்களேன். இப்போ நம்ம இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறோம், வழக்கமாக நல்ல ரோடு, நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு உங்கள் வீட்டு ஏரியாவிலே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த ரோட்டில் நீங்கள் பைக்கில் போயிருக்கிறீங்க, சைக்கிளில் போயிருக்கீங்க, நடந்து போயிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வீட்டை விட்டு வெளியே, காம்பவுண்ட் விட்டு வெளியே வர்றீங்க. நடந்து பார்த்தா ரோட்டில் உள்ள ஒரே கல்லாக கொட்டி கிடக்குது. எப்படி இருக்கும்? கல் பார்த்தா ஒரு மரத்தை வெட்டி போட்டு அங்கேயும் பார்த்தா கிளை, முள் எல்லாம் கிடக்குது. அதுக்கு முன்னாடி இருக்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாட்டில் எழுந்திருப்பீங்க, போவீங்க, பைக் எடுப்பீங்க, போவீங்க, வருவீங்க, கார் எடுத்துங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. திருப்பி பண்ணி யார் போட்டால் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் கல்லுகள் அங்கங்கே பார்த்தா கிடக்குது. ரோடு போட கட்டல, சும்மா எவனோ முன்கல்லை போட்டு தூக்கி என்ன பண்ணி போயிட்டான், ரோட்டில் போட்டு போயிட்டான். எவனோ மரத்தை வெட்டி, கிளைகளை வெட்டி, முள் செடிகள் வெட்டி வழியில் போட்டு போயிட்டான்னா நம்ம என்ன நினைப்போம்? இது என்ன தடை நினைக்கிறீங்க? இயற்கையானதா, இயற்கைக்கு அப்பாற்பட்டதா? ரோட்டில் கல் கிடக்குற இயற்கைக்கு அப்பாற்பட்டதா? இதை கேஷுவலாக சிந்திச்சு பார்த்தா எவனோ வேணும்னு என்ன பண்ணியிருக்கிறான், போட்டிருக்கான். அல்லது வம்பு இழுக்கிறதுக்காகவே போட்டிருக்கான். எதை வேணால் செய்யலாம்ல. அதாவது பிடிக்காதவன் ரோட்டில் நம்ம போடக்கூடாது, அப்படி ஏதாவது வம்பு இழுக்கணும் அல்லது வேணும்னு, அல்லது அங்கே போட வேண்டிய காலத்தை அதை சொல்லுவாங்க, நடக்க சங்கடப்பட்டவன் சித்தப்ப வீட்டில் பொண்ணு எடுத்தானா. பழமெல்லாம் கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே சீரியஸாக பார்க்குறீங்களே, என்ன தான் உங்கள்கிட்ட சொல்கிறது? நடக்க செகண்ட் பிடிச்சி என்ன பண்ணானா, சித்தப்பா வீட்டில் எங்க அங்கே போய் பொண்ணு எடுத்தா அது அவ்வளோ தூரம் நடந்து போனதுனால சித்தப்பா பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அது மாதிரி குப்பையை கொண்டு போய் குப்பையில் போட்டதுக்கு பதிலாக பக்கத்தில் என்ன செஞ்சிட்டேன், கொட்டிட்டேன்னு ஒரு ஆள் கொட்டிட்டேன். இது இயற்கையான தடையா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடையான்னு கேட்டேங்க. சொல்லுங்கம்மா, என்ன தடை? அது இயற்கையான தடை தான். ஸோ ரோட்டில் கல், முள் இதெல்லாம் கிடக்குது. திடீர்னு போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் நாங்கள் போயிட்டு இருந்தோம், நானும் ஒய்ஃபும் பைக்கில் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து காரைக்குடிக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம். அந்த சீசன் இது எப்படி ஒரு 3 வருஷம் இருக்குமான்னு தெரில. போய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த காலக்கமையை தாண்டி பெண்ட் பண்ணி 4 ரோடுக்கு முன்னாடி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்களுக்கு அங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வந்துட்டு இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு வருகிற இந்த இப்படி வந்துட்டுருக்குது. நாங்கள் இங்கேருந்து பைக்கில் போயிட்டு அந்த பஸ் வர்றதுக்காக நான் இவ்வளோ விலகி இப்படி அந்த பஸ் அப்படி கிராஸ் பண்ணுறேன். அந்த பஸ் இங்கே வருது. இந்த இடத்துல பெரிய ஒரு மரத்தினுடைய கிளை விழுந்து முழு ரோட்டில் அப்படியே அமுக்குது. பைக்கு நாங்கள் அந்த பக்கம் பாஸ் ஆகிட்டோம், பஸ்ஸு கரெக்டாக இங்கே வந்து நிற்கிது. பஸ்ஸு மேலேயும் அந்த கிளை விழலை, எங்கள் மேலேயும் அந்த கிளை விழலை, நம்ம ரோடு பிளாக் ஆயிடுச்சு. இது என்ன தடைன்றீங்க? இதைத்தான் இவ்வளோ நேரம் புரிய வைக்கிறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த மரம் ரொம்ப வயதாகி குறிப்பிட்ட காலங்கள் ஆகி அப்படியே வெயிட்டாகி கட்டுன்னு ஏதோ சின்ன காற்று, அந்த பஸ்ஸு வந்தோடைய அசைவில் டபக்குன்னு அடைஞ்சு என்ன செஞ்சிச்சு, ரோட்டில் விழுந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது. நான் பார்த்துட்டு போனேன். அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம பாதுகாக்கிறது என்பது ஆச்சரியமான விதமாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் விழுந்தால் கரெக்டாக எங்கள் மேலே விழுந்துருக்கணும், அல்லது இன்னும் ஒரு நிமிஷம் தாமதிச்சு விழுந்தால் அந்த பஸ்ஸு மேலே விழுந்துருக்கணும். எதுவுமே இல்லாமல் பஸ்ஸுக்கும் சேதம் இல்லை, எங்களுக்கும் பாதிப்பு. ஆனால் பாதை பயணம் என்ன செஞ்சுப்போ தடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு இயற்கையான தடைக்கு உதாரணம் சொல்கிறேன். அதே போல் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. போயிட்டுருக்கும் பொழுது நல்லா தான் இருந்துச்சு. நேற்று அதிகாலை ஜபத்தில் எங்கள் அருளாந்தனை பண்ண வேலையை சொல்லிடுறேன். நான் அதிகாலை ஜபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 4:30 எந்திரிச்சோடனே மழையை பார்த்தேன். சரி, மக்களை கஷ்டப்படுத்த வேணாம், அதனால் வேணான்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டிருந்தேன். ஆனால் அண்ணன் வண்டி உற்சாகமாக எடுத்துகிட்டு ஒரு 2 பிளான் போட்டு வந்ததுனால மாட்டின விளைவுதான் அது. இங்கே வந்து காரில் வந்து நிறுத்திட்டார்.
சரி, கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்டோன்னே நான் ஏற்கனவே என் வீட்டு கதவை திறந்துட்டு சும்மா சாவி மட்டும் வச்சுருந்தேன். சரி, மக்களை வரவே நான் மெசேஜ் போட்டோமே அப்படின்ட்டு சத்தம் வந்தோடனே டக்குன்னு நான் வந்து சாவி எடுத்து கதவை திறக்கலை. நம்ம அண்ணன் உட்காந்து அப்படியே கார்லேயே உட்காந்து பார்த்தாரு, கேட்டு திறக்கலை. அப்படியே டக்குன்னு அப்போ தான் செல் எடுத்துருப்பார் போல். செல்லில் பாஸ்ட் மெசேஜ் போட்டிருக்கிறாரு அறிவிப்புன்னு சொல்லி. உட்காந்து விட்டு சர்ன்னு கார் ரிவர்ஸ் எடுத்தார். ஒரு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறார். நானும் வெளியில் வந்து எட்டி பார்க்குறேன், லைட் ஆஃப் பண்ண, ஊருக்கு கண்ணுக்குள்ள காதை பார்த்தாரா பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக என்னாச்சு, ரிவர்ஸில் போயிட்டு போகக்கூடாது, போகிற வழியில் 2 பேர் ஜபத்துக்கு வர, அவங்களே முடிச்சு நீங்களும் ஜபத்துக்கு வர போங்க வீடு இருந்து அனுப்பிட்டார். இது ரொம்ப மோசமா இல்லை? நானும் வாழ மாட்டேன் மற்றவங்களையும். சரி, அங்கே பாவம் அவங்க மழையும் பொருட்படுத்தாமல் சகோதரி வாக்கியம் வந்திருக்காங்களே. இல்லை, பாஸ்டர் மெசேஜ் போட்டார், ப்ரேயரு. நான் வண்டி வந்துருச்சு. என்ன இப்போ நான் கேட்டேன், ஏங்க இங்கே வந்தவங்க நின்றுட்டு ஒரு ஃபோன் அடிக்கக்கூடாது? அவங்கள திருப்பி அனுப்பிவிட்டு அப்படி போயிட்டு நான் எல்லாம் இப்போ காம்பவுண்ட் வெளியில் பாட்டு கார் போய் திரும்பிடுச்சு. நான் ஃபோன் அடிக்கலான்னு ஃபோன் எடுத்தால் ஃபோன் பிஸியாக இருக்குது. ஃபோன் அடித்தா திரும்ப வாங்கினேன்னு சொல்லி கூப்பிட்டு வரல. பிஸியாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அந்த பிஸியில் இன்னொரு கலகத்தை பண்ணிட்டார். அது என்னன்னு சொல்லிடுறேன். அவர் போயிட்டு கேள்வியே பார்த்துக்க, அண்ணன் கரெக்டாக சார்லஸ் என்ன அவர் காரில் வந்திருக்கிறார். எங்கள் ஊரில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லோரும் தெரிந்துக்கோங்க. என்கரேஜ் பண்ணக்காக சொல்கிறேன். இந்த தடைகள் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்களேன். அவர் வந்தோடனே கார் ரிவர்ஸ் ஆகி போனோடனே அவர் அங்கே நிற்கிறார். அந்த கார் வந்து வர லைட் தெரியுது எனக்கு, நானும் வெளியே தான் நிற்கிறேன். இவர் உடனே ஃபோன் அடிச்சுக்கிறாரு. பாஸ்ட் மெசேஜில் போட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஃபோன் அவங்க 2 பேரும் பேசியிருந்தாலும் பிஸியாக இருந்தாலும் நான் இவரையும் கூப்பிட முடியல, அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தான் நான் முயற்சிக்கிறேன். இவர் போயிட்டு நான் பார்த்தேன், அந்த காரும் வந்த மாதிரி தெரில, இவர் என்ன சொன்னான்னு தெரில. அவரும் அண்ணன் கொஞ்சம் என்ன பார்த்தா அந்த காரை விட்டானே போயிடுச்சு. சரி, போன பிறகு நான் மறுபடியும் அப்புறம் லைன் ஒன்று அடித்தேன். பாஸ்டர் நான் வந்து மெயின் ரோட்டில் போய் திரும்பிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ தான் உண்மையாக சொல்கிறாரு, என் காரில் வைப்பர் வேலை செய்யலை, தடை. நல்ல கார் தான். மாலையில் வந்து என்ன செய்ய, கண்ணாடிக்குரிய அந்த வைப்பர் ஒர்க் பண்ணல. வீட்டில் கிளம்பி செருப்பும் போடாமல் வந்துட்டேன் பாஸ்டர். இறங்கி தண்ணிக்குள்ள நடந்து வர முடியாது. இதை காரணம் வச்சு எல்லாரும் கழிச்சிட்டு போடாமா? அதான் சொல்லுங்கள், செருப்பு போடாமல் வந்துட்டாராம், வண்டி வைப்பர் வடிச்சு, அதனால் வீட்டுக்கு போயிட்டாராம். சரி, என்ன நான் சொல்ல வந்தேன்னா, இவர் செஞ்ச தப்பு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. நடந்த நிகழ்ச்சியில் பயணத்தின் பொழுது திடீரென்று வாகனத்தில் ஒரு பழுது ஏற்படுவது ஒரு தடை. திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. திடீர்னு பார்த்தா ப்ளக்கு ஸ்பார்க் ஒர்க் பண்ணல. இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காமல் ஏற்பட இயற்கை தடைகள். சிலர் பாருங்களேன், வேலைக்கு பிளான் பண்ணுறீங்க, வேலைக்கு எல்லாம் பிளான் பண்ணி பொருட்களை ரெடியாக இருக்கா, ஆள் கிடைக்காது பாருங்க. அது என்னது? இயற்கை தடை. சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். வேலை நல்லா படிக்கும், திடீர்னு பார்த்தோன்னா அந்த வேலை வந்து இப்போ இப்படி செய்ய, அப்போ டக்குன்னு பார்த்தா இப்படி முடிவு மாற்றப்பட்டு அது நிமித்த வேலை பாதிக்கப்பட்டு நிற்பது ஒரு தடை. ஆண்டவர் சொல்றார், இந்த இயற்கையான தடைகளை 2 கோணத்தில் நாம் பார்க்க பழக வேண்டுமா? தடைகள் வந்தவுடனே நம்ம அப்படியே சோர்ந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒருத்தர் இருக்கிறேன், மறந்துடாத. நான் யார் தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகள் வருமா? தடைகள் இருக்குதா? என்ன செய்ய போறீங்க? தடை தடை தடை. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஒரு முடிவெடு, உனக்காக முன்னே போகிற ஒருவர் இருக்கிறாரு. இப்போ இந்த தடைகளை 2 கோணத்தில் இயற்கைக்குரிய தடைகளை குறித்து புரிந்து கொள்ள வைக்கிற. ஒன்று, நம்மாலே அகற்றப்படக்கூடிய தடைகள் என்று இருக்குமானால் நாம் அதற்குரிய செயலை செய்ய வேண்டும். இப்போ வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன செய்யணும்? ரிப்பேர் போட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், வருஷங்களுக்கு அப்படி சும்மா உட்காரலாமா? இல்லை, இது அதுக்காக என்ன செய்யணுமோ, எங்கே போகணுமோ அல்லது யாரை வர வைக்கணுமோ வச்சு அந்த வண்டி என்ன செய்யணும்? சரி பண்ணி தடையை நீக்கி மறுபடியும் நம்மளுடைய வேலை என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும்? செய்ய ஆரம்பிச்சிடும். ரோட்டில் கல்லை போட்டு போயிட்டான், ரோட்டில் முள் கிடக்குது, பார்த்துட்டு முள்ளுக்கு சொல்கிறத விட அதை அகற்றி விட்டு இது நாம அகற்றி கொள்ளப்படக்கூடிய காரியம் இருக்குமானால் அதை செய்ய வேண்டும். பிறரால் அகற்றப்படக்கூடிய தடைகளும் இருக்கிறது. இயற்கை தடைகளை சொல்கிறேன், இதை ஷார்ட்டாக முகவரிக்காக சொல்கிறேன். பிறரால் அகற்றப்படக்கூடிய காரியம் என்ன? உங்களால் ஒரு காரியத்தை தூக்க முடியல, அப்போ பிறருடைய உதவியை நீங்கள் நாடலாம். அவங்க வந்து உங்களால் முடியல, நானும் வரேன், சேர்ந்து என்ன செய்வோம்? தடையை அகற்றுவது, அள்ளி அங்கே போடுவோம், இதை கொண்டு போய் அங்கே கூப்பிடுவோம், அங்கேருந்து ஒருத்தர் கூட்டி வருவோம் என்று சொல்லி நாம அகற்றக்கொள்ளக்கூடிய காரியம் உண்டு, பிறரால் அகற்றப்பட காரியம் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கொடுத்துற ஞானம் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்துக்கிற சரீர பலன் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற அனுபவ அறிவு இருக்கிறது. இது ஆவியானுடைய உதவியோடு செய்வோமானால் தடைகள் விலகுவதை நீங்களே அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். இப்போ நான் 2வது பகுதி குறித்து அதிகமாக பேச போகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் என்று சொல்லி சொன்னேன் இல்லையா? இது என்ன
அப்படி சொன்னால் மிக முக்கியமாக பலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் சரியாக இந்த ஷார்ப்னஸ்குள்ளே இந்த கூர்மை தன்மைக்குள்ளே வராமல் இருக்கிற காரியம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் ஆவிக்குரிய தடைகளாக இருக்கிறது. அதைத்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் என்று அழைக்கிறேன். நம்ம கண்களுக்கு முன்பாக அது என்னன்னு புரிய மாட்டேனுது. ஆவிக்குரிய தடைகளுக்கு நான் கொடுக்கிற விளக்கம் என்னென்னா, அசுத்த ஆவிகளும் சாத்தானுடைய மண்டலங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடுக்கும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வேகத்தை குறைக்கும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு எதுவாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு மனத்தை உடைக்கிறதுக்கு எதுவாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ரீதியான காரியங்களை உடைக்கிறதுக்கு நம்முடைய பலனும் போதாது, பிறருடைய உதவியும் செல்லாது. எல்லாரும் சொல்லுங்க, என் பலனாலையும் முடியாது, என்னுடைய பலத்தாலையும் முடியாது, மற்றவங்களுடைய உதவியும் செல்லாது. எந்த தடைக்கு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவி மண்டலத்தால் வருகிற தடைகளை மாற்ற. அப்ப இது எப்படி எனக்கு கண்டுபிடிக்கிறது? இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைகளுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். they are spiritual, they cannot be seen with our physical eyes. நம்முடைய சரீர கண்களாலே பார்க்கப்பட முடியாதவைகள் இவைகள். பார்த்தா அதை நம்மளே சரி பண்ணிடலாம்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம என்ன செய்வோம்? எடுத்துருவோம், இல்லைன்னா யாரை கூப்பிட்டாவது எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக் கொள்வோம். இப்போ என் கண்களுக்கு இது என்ன செய்ய மாட்டேங்குது, ஆனாலும் என்னால் முன்னேற முடியல. ஆனாலும் என் வாழ்க்கையில் பல நேரத்தில் என்ன செஞ்சுருக்கிறேன், வேகம் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக, அதாவது 5 கியர் ஸ்பீடில் போக வேண்டிய வண்டி இப்போ எப்படி போயிட்டு இருக்குது, இன்னும் அந்த ஃபஸ்ட்டு கியர்லேயே போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு கியர்லேயே போய் நானும் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஏன் வேகம் என்ன மாடி மாட்டுது? ஜெப வாழ்க்கையில் எழுத முடியலை, ஊழிய தரிசனத்தில் பிரகாசிக்க முடியலை, கர்த்தருடைய வரங்கள் செயல்படுவது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு வரமாட்டேங்குது. வேகம் பரிசுத்தத்தில் அங்கங்கே இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தடுமாறுறேன், ஒரு மனத்தில் ஈஸியாக உடஞ்சி போய் நிற்கிறேன். அண்ணா சொல்லாரு, கண்களால் பார்க்கப்பட முடியாதவைகள். மூன்றாவது சொல்லணும்னா, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைக்கு மூணாவது விளக்கம். ஒன்று ஆவிக்குரியன்னு சொன்னேன், ரெண்டாவது என்ன சொன்னேன், சரீர கண்களால் என்ன செய்ய முடியாது, தடையை பார்க்க முடியாது. மூன்றாவது உங்களுடைய மூளை அறிவுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் அதை வச்சு படித்து விளக்கம் பண்ணி அதுக்கு ஆய்வு மேற்கொண்டு அதை ரிசர்ச் பண்ணி இந்த தடையை எப்படி பண்ணிடலாம் காரணம்னா, யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். மூளை அறிவினால் உங்களால் என்ன செய்ய முடியல, இதை விளங்கி கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட விதமான தடைகளை குறித்து தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற, உங்கள் வேகத்தை குறைக்கிற, உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற, உங்களுடைய ஒரு மனத்தை குலைக்கிற, கண்ணுக்கு புலப்படாத, மூளை அறிவுக்கு எட்டாத, ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைகளை குறித்து வேதம் என்ன சொல்கிறது வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17-18 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிப்போமா? சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இப்ப நான் கேட்கிறேன், இது என்ன தடை? இயற்கையான தடையா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட. அதுல வர்ற வார்த்தை கடைசி வரையை கவனிங்க. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தான் எங்களை தடை பண்ணினான். இது என்ன சொல்றேன்னா, இது இயற்கையான தடை இல்ல, இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடை. ஊழியத்தின் பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எங்களுக்குள்ள மனசு இருக்குது, நாங்க அதுக்காக பிரயாசப்பட்டோம். சொல்றார், மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். எதுக்காக? உங்களை வந்து பார்க்கணும், உங்களோடு கூட வந்து கொஞ்ச நாள் செலவழிக்கணும், உங்களுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு மனசுல இருக்குது. நானே வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா சாத்தான் எங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான், தடை பண்ணிட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் சாத்தானால் தடுக்கப்பட்டு கிடக்கிறது. பலருடைய ஆவிக்குரிய வேகம் சாத்தானால குறைக்கப்பட்டு கிடக்குது. பலருடைய பரிசுத்த வாழ்க்கை சாத்தானால கெடுக்கப்பட்டு கிடக்குது. பலருடைய ஒரு மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லை, சிந்தைக்குள்ள ஒரு உண்மையான ஒரு ஒருமுக ஒரு ஃபோக்கஸ்டு
விஷன் இல்லை, குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள தெய்வீகமான அந்த ஐக்கியத்தின் பிணைப்புகள் வர முடியாதபடிக்கு குலைந்து போய் கிடக்குது. யாரால் நினைக்கிறீங்க? வசனம் சொல்லுது, சாத்தான் தடை பண்ணுகிறான். அன்று சொல்லாரு, இப்படிப்பட்ட தடைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதை உணர்வாயானால் இன்றைக்குரிய வாக்குத்தத்தமே தான் தடைகளை நீக்கி போடுகிற தலைவராக, தடைகளை நீக்கி போடுகிற மேசியாவாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்கள் முன் நடந்து போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, தடைகள் இருந்தால் வேகம் குறைக்கப்படுதுன்னு சொன்னேன், முன்னேற்றம் தடுக்கப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா? சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு நியூஸ் வாசித்தேன். அதாவது ஒரு இருதயமானது நம்முடைய இந்த பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக. அந்த சீனை நான் ஆக்சுவலாக நான் காரில் மதுரைக்கிட்ட போகும்போது பார்த்ததுனால சொல்கிறேன். நான் மதுரைக்கு யதார்த்தமாக நாங்கள் போயிட்டுருக்குறோம். 2 நாளைக்கு முன்னாடி போகிற பொழுது பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு பெரிய போலீஸ் கார்டு, அந்த போலீஸ் கார்டு வந்து அந்த வாகனத்தை ஹை ஸ்பீடில் போகுது. அந்த ஸ்பீடுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஆம்புலன்ஸு சைரனோடு கூட ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. பார்த்தோம் நிறைய வண்டி போகிற இடத்துல இந்த போலீஸ் வேன் முன்னாடி போகும்பொழுது எல்லா வாகனம் என்ன செய்ய டக்குன்னு அந்த சைரன் விலகினோடனே அது போகிற ஸ்பீடில் வந்து அப்படி கண்ணிமைக்கிற ஸ்பீடில் அடித்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆம்புலன்ஸில் போகும்பொழுது என்ன கொண்டு வேணா என்னன்னு தெரியாது. மறுநாள் காலையில் பேப்பரில் பார்க்குறேன், மதுரையிலிருந்து 2.25 மணி நேரத்துக்குள்ளே ஒரு இருதயத்தை பெங்களூரில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. 2.25 மணி நேரத்தில் ஒரு இருதயத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து இன்னொருத்தருக்கு அதை பொறுத்துவதற்காக அதுக்குள்ளே அதை கொண்டு போய் சேர்க்கப்படணும். இல்லாட்டினா இருதயம் ஃபெயில் ஆகிடும், அந்த நபரும் காப்பாற்றப்பட முடியாது. அப்போ இதுக்கு அவங்க எடுத்த பிரயாசத்தை பாருங்கள். தடைகளை அகற்றுவதற்கு முன் சென்ற அந்த வாகனம் உங்கள் வாழ்க்கையில் கத்த சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் நடந்து போகிறேன். நான் உனக்கு முன்னால் நடந்து போனால் எவ்வளோ வேகத்தில் அதை கொண்டு எங்கே உன்னை சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவேன். எந்த இடத்துல உன்னை முன்னேற வைக்கணும் அங்கே முன்னேற வைப்பேன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க தடை தடை தடை, அவங்க தடை, இவங்க தடை, அந்த தடை, இந்த தடை. ஆண்டவர் சொன்ன, நான் உனக்கு முன்னால் போனால் ஒரு இயற்கை ரீதியாக இருக்கிற ஒரு உலக ரீதியான ஒரு காரியத்தையே பெங்களூருக்கு சர்வசாதாரணமாக 2.25 மணி நேரத்தில் போகிற சாத்தியம் நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். எவ்வளோ ஹை ஸ்பீடாக போனாலும். ஆனால் 2.45 நிமிஷத்தில் ஒரு மதுரையிலிருந்து ஒரு ஹார்ட்டை கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க போன வேகம் எவ்வளவு, அந்த வழிகளை ஆயத்தப்படுத்தின விதை எப்படி என்றால் அதில் வெற்றி பெற்றாங்களே, அதை சாதனைன்னு போட்டாங்க. ஆண்டவர் சார், நான் உனக்கு முன்னால் போகும் பொழுது எவ்வளவு தடை குறுக்க வந்தாலும் நான் அகற்றுவேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போனால் போதும். வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. தடைகளை தகர்த்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக நடந்து போகிறார். எத்தனை பேர் வார்த்தை உள்ளத்துக்குள்ள கொண்டு போகிறீங்க? சும்மா அழகாக உட்காந்து கேட்காதீங்க. கத்தர் ஏதோ உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் என்ன சோர்ந்து போகிறீங்க தெரியுமா? நான் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், நான் இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வர்றேன், நான் இத்தனை வருஷமாக நான் இவ்வளோ நேரம் முழங்காலெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், இன்னும் நான் எதிர்பார்க்குற முன்னேற்றத்தை பார்க்க முடியலையே, இன்னும் நான் எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சிக்குள்ளே வர முடியலையே, இன்னும் நான் எதிர்பார்க்க அந்த லெவலை நான் ரீச் பண்ண முடியலையே. என் வார்த்தையை கேட்டுக்கொடுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், இது இந்த மாதத்துக்காக நான் மட்டும் பேசலை, உங்கள் வாழ்க்கைக்காக பேசுகிறேன். தடைகள் உங்களை ஸ்தம்பிக்க வைக்கிறது, தடைகள் உங்களுடைய வேகத்தை குறைக்கிறது, தடைகள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உனக்கு முன்னால் போகிறேன். என்ன தடையாக இருந்தான்னு, எவ்வளோ பெரிய தடையாக இருந்தான்னு, உன் வேகத்தையும் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கிற அத்தனையும் நான் நீக்கி போடுகிறவர். உனக்கு உரிய லெவலில், உனக்கு உரிய இடத்துல உன்னை உயர்த்தி வைக்க நான் ரெடியாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வேதாகமத்தில் இருக்க சில சம்பவங்களை மட்டும் உதாரணத்துக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். வேதாகமத்தில் பார்க்கிற, ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறது என்பது எல்லாருக்கும் இருந்தாலும் பைபிள்லேருந்து பேசும் பொழுது அது ஒரு ஜீவன் இருக்குல்ல, அல்லேலூயா சொல்லுங்கள். வேதாகமத்தில் பார்க்குற சம்பவங்களை எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, போதாதுன்றனால சில சம்பவங்களுடைய டைட்டில் நான் சொல்லிட்டே வரேன். அதை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறீங்கன்னா, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைகளை தகர்க்கிற காரியத்திற்கு அவர் தன்னை வெளிப்படுத்தின விதம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் செயல்பட்ட விதம் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. அப்படின்னால ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிந்தா என்னால் வாய்ஸ் பாட முடியல, ஆனால் சேர்ந்து பாடி கொடுங்க சொன்னேன். நன்றியால் துதிப்பாடு அந்த பாடலை பாடுங்க. அதில் இருக்கிற சில காரியங்கள் நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறது. சேர்ந்து எல்லாரும் பாடும்போது நல்லா உற்சாகமாக கைதட்டி பாடணும், சந்தோஷத்தோடு பாடணும், விசுவாசத்தோடு பாடணும். இப்போ நான் கேட்குறேன், இயேசு இங்கே இருக்கிறார், அது என்னது? இல்ல சத்தியம். அதாவது சத்தியம் அப்படி சொல்லுங்க. சத்தியம். இயேசு இங்கே இருக்கிறாரா? ஆமென். அது என்னதுன்னு? சத்தியம். சரி, இயேசு இங்கே இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது விசுவாசம். ஆமென். மூன்றாவது, இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். அனுபவம். இப்படி சொல்லுங்க, சத்தியம், சத்தியம், விசுவாசம், விசுவாசம், அனுபவம். அனுபவம். இப்போ இந்த பாடலை பாடும் பொழுது அந்த நோக்கத்தோடு கொடுக்க பாடுங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு தெரிந்ததாக இருக்கிற அப்படின்னால எல்லாவற்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இதை கொஞ்சம் அப்படி கவனிச்சுட்டே வருவோம். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைகளை அவர்களாக அதை அகற்றிக்கொள்ளவும் முடியவில்லை. பிற மனிதர்களுடைய உதவியின் மூலமாக அதை அகற்றப்படவும் முடியாதவைகளாக இருந்தது. ஆனால் தேவன் முன் வந்து தடைகளை நீக்கி போட்டார். இந்த பாடலில் ஒரு சரணம் இப்போ பாடினதே உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பயணத்தில் வருகிறார்கள். எகிப்தை விட்டு புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வருகிற பொழுது எகிப்துக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சுதந்திரமாகி அவங்க வந்து கொண்டிருக்கிற பொழுது எதிரி தொடர்ந்து பின்தொடர்ந்து விரட்டி கொண்டே வருகிறான். வருகிற வேளையில் தொடர்ந்து பயணத்தை அந்த கானானை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலையிலே குறுக்கே செங்கடலும் தடுத்து விட்டது. பின்னாலே எதிரி துரத்துகிறான், முன்னாலே செங்கடல் தடுக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ எதிரிகளை யுத்தம் செய்து ஜெயிக்கலாம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள எந்த விதமான ஆயுதங்களோ பலமோ எதுவுமே இல்லை. அவங்களால யுத்தம் பண்ணி ஜெயிக்கவும் முடியாது. முன்னால் தொடர்ந்து ஓடலாம் என்று சொன்னால் ஓடுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே எங்கே ஆச்சுப்போம், ஸ்தம்பித்து போய் அப்படியே நிற்கிற பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடையிலே நிற்கிறார்கள். மனுஷ உதவினால் அது சரிப்படுத்தப்பட அகற்றப்பட அதுக்கு எந்த விதத்திலையும் பிறருடைய உதவியோ இவருடைய சொந்த பலனோ செயல்பட முடியாதுன்னு சூழ்நிலையில் செங்கடல் சூழ்ந்திருக்கிற அந்த சம்பவம். இதை மட்டும் கொஞ்சம் விளக்கமாய் பார்ப்போம். அதை பார்த்து விட்டு நான் தொடர்ந்து அடுத்த பகுதியில் வேகமாக வந்து விடுகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து வாசி கேட்கலாமா? யாத்ராகமம் 14:8 முதல் அப்படி வாசிப்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டபோது எப்படி போனாங்களாம்? பலத்த கையுடன். அதான் ரொம்ப சாதாரணமான கிடையாது, அப்படியே பயந்து பயந்துலாம் கிடையாது. அதாவது அவங்க வீர நட போட்டாங்களாம். கம்பீரம் வெற்றியோடு கூட பலத்த கையோடு புறப்பட்டு போறாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷம், உற்சாகம். நம்ம எகிப்தை விட்டு என்ன செய்யாச்சு, வந்தாச்சு. இப்போ நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது புறப்பட்ட காரியம் நல்லா இருந்துச்சு. The starting was very good.
The beginning was so wonderful. நல்லா இருந்துச்சு. ஆனா 19 வசனம் வாசிக்கலாம். என்ன நடக்குதா? எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். இப்போ ஒரு சின்ன கேள்வி. எகிப்துக்குள்ள இருந்த பொழுது எகிப்தியர் ஒடுக்கினாங்கன்றது ஓகே. ஏன்னா எங்க இருந்தீங்க? அவங்க நாட்டுக்குள்ள இருந்தீங்க. அவங்க நாட்டுக்குள்ள இருந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? உங்களை உபத்திரவப்படுத்தினாங்க, சித்திரவதை பண்ணாங்க, வேலை வாங்கினாங்க, ஆனால் சம்பளம் கொடுக்கல, முறையிட்டீங்க, அழுதுங்க. இப்போதான் எகிப்தை விட்டு வெளியில வந்தாச்சு. இனி நமக்கு எகிப்திற்கு என்ன இல்லை? இதான் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட முன்னால் நம்ம எல்லாம் எங்க இருந்தோம் தெரியுமா? எகிப்துக்குள்ள இருந்தோம். பாரம்பரிய வாழ்க்கை ஒரு எகிப்து வாழ்க்கை, பாவ வாழ்க்கை ஒரு எகிப்து வாழ்க்கை, அந்த குடி பழக்காத ஒரு எகிப்து வாழ்க்கை, அந்த பழைய பழக்கத்தில் மூழ்கி கிடந்து விட முடியாமல் செஞ்சுட்டு இருந்தல்ல, அது எகிப்து வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதுல இருந்து உங்களை என்னையும் ரட்சித்து வெளியே கொண்டு வந்தார். நான் ஃபாதருக்கு படித்து கொண்ட நாட்களில் என்ன ரட்சிப்பு நிச்சயத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கு, முடிவெடுக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின உதாரணம் இதே தான். நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்ன முடிவெடுக்கிறேன் தடுமாறுறேன். தொடர்ந்து படித்து அதே பதவிக்குள்ள போகிறதா இல்லை என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் பொழுது, அப்போ சகோதரன் சொன்ன போது எனக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாது, கடவுள் பேசுறது கேட்குறேன்னு எனக்கு என்னமே தெரியாது. சர்ச்சுக்கு போவேன், பைபிள் படிப்பேன், பூசை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கடவுள் பேசுவார், அது எப்படி கேட்கறது தெரியாது. அப்போ நான் வந்திருந்த பொழுது ஜெபத்தோட்டத்தில் இருந்த அந்த ஆரம்ப நாட்கள் எல்லாரும் சொன்னாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஏதாவது விதத்தில் உங்களுக்கு பேசுவார், அவ்வளோதான். எப்படி கேட்கும், என்ன சத்தம் கேட்குமா எனக்கு உண்மை தெரியாது. ஆனால் இப்போ உபவாசம் போடணும்னு சொல்லி சொன்னதுக்காக நான் உபவாசம் போடேன். அதுக்கு முன்னாடி இப்படி பழக்கமும் இல்லை, அனுபவம் இல்லை. அப்படி ஜெபித்து கொண்டது ஒரு நாள், ரெண்டாவது நான் நினைக்கிறேன், ஒரு நாள் திடீரென்று என் மைண்டுக்குள்ள ஒரு மன படம் போல் அப்படி தோணுச்சு. தோணும் பொழுது ஒரு வசனத்துடைய எண்ணு மட்டும் அப்படி வந்துச்சு. வந்த பொழுது அதை நான் எடுத்து படித்தா அதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன இருந்துச்சுன்னா, உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு வெளியே கொண்டு வருகிறேன். எது எகிப்து, எது அடிமை, எனக்கு ஒன்றுமே யாரும் எந்த ஆவிக்குரிய விளக்கமோ அப்போ யாரும் சொல்லலாம் கிடையாது. அந்த வார்த்தை வந்த உடனே என் உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு, இனி நான் அதை தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஸ்ட்ராங் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவினுடைய விளைவு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன். இல்லாட்டினா ஒரு ஃபாதராகி ஒரு அங்கேயே போட்டு நீங்கள்லாம் என்ன திட்டிருப்பீங்க இந்த சாமியார்கள்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டு கிருபையாக ரட்சித்தார். அதில் அவர் பயன்படுத்தின காரியத்தை பார்த்தேன். இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம். அது பாரம்பரியமாக இருக்கலாம், விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், பாவ செயல்பாடுகளாக இருக்கலாம், உலக காரியமாக இருக்கலாம், வருமான காரியமாக இருக்கலாம், உலகம் உலகம் உலகம்னு சொல்லி இருந்தோம்ல, அது இது இந்த கலாச்சாரம் இதெல்லாம் விட்டு ஆண்டு நம்ம ரட்சித்து விட்டார். இவங்க வெளியே வந்துட்டாங்க, இனிமே அவனுக்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உள்ளே இருக்கிற பொழுது ஒடுக்குனவன் வெளியே போயிட்டோன்னா விடலாம்ல, விடுறான். அதானே பாஸ்டர் எங்கள் வாழ்க்கை நடக்குது. நான் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், எகிப்துக்கு எனக்கு சம்மந்தமே வந்துட்டேன். ஆனாலும் அவன் என்னன்னா, நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் உன்னை விட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் அப்படிதான் அனுபவிக்கிறீங்க. அப்பதாங்க அந்த கஷ்டம், அப்பதாங்க அந்த பிரச்சனை, அப்பதாங்க இப்பவும் அப்படின்னா இந்த ஜனங்கள் வந்தா இப்ப வரும்போது சும்மா வரல, எப்படிலாம் வரானா, குதிரைகளோடு வர்றான், ரதங்களோடு வர்றான், குதிரை வீரரோடு வர்றான், சேனைகளோடு கூட அவர்களை தொடர்ந்து வந்து கிட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேர் வாழ்றோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஏன் அந்த எகிப்திய ஆவி, அந்த பாரம்பரியத்தின் தாக்கம், அந்த ஊர் கட்டுப்பாடு, உலக கட்டுப்பாடு, உலக வழிபாடு, சடங்காச்சாரம் இவைகளால் நெருக்கப்பட்ட காரியம் வந்திருக்கும் பொழுது இங்க நிற்கிற பொழுது 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பர்வோன் என்ன பண்றானா, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயந்ததோட நின்றிருந்தா பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. அப்பதான் அடுத்த வரி வருது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாதை நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க ஓட போயிட்டே இருக்கிறாங்க, பின்னாடி வர பார்க்கல, ஒன்றும் பேச தரல. இவ பாதையில் வந்து அடுத்து செங்கடல், அந்த எகிப்து சிவந்த சமுத்திரத்தின் பகுதியில் அவங்க அப்படியே பாளையம் இறங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க பொழுது பார்த்தா இனி பயணத்தை தொடர முடியாதபடிக்கு சிவந்த சமுத்திரம். அப்படி திரும்பி பார்த்தா யார் வந்துட்டு இருக்கிறான்,
எகிப்தியன், பார்வோன் எல்லாம் வந்துட்டு இருக்கிற பொழுது இந்த ஜனங்களுக்குள்ள என்ன வருது? இப்போ தொடர்ந்து முன்னாடியும் போக முடியாது, இவன் வேற நெருக்கி பக்கம் வரைக்கும் வந்துட்டா. நம்ம கூட்டம் கொஞ்சம் இல்லை, 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் இருக்கிறோம், குழந்தைகள், குட்டிகள், மனைவி, பிள்ளைங்க, மிருகஜீவம் எல்லாம் இருக்குது. மொத்தமாக போட்டு நம்மளை என்ன செஞ்சிருவான்? வாஷ் அவுட் பண்ணிடுவான்னு சொல்லி பயந்த நேரத்தில் அவருக்கு ஒன்று தெரியும், இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த தடை இயற்கையான தடை இல்லை, இது ஆவிக்குரிய தடை. அப்போ அந்த ஆவிக்குரிய தடைக்கு தீர்வு நாம செய்து கொள்ள முடியாது. ஒருத்தர் இருக்கிறார். என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சு? உங்க வாழ்க்கையில உங்களால் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிற தடை, உங்களால் சரிப்படுத்த முடியலன்னு பார்க்கப்பட்ட அந்த தடை, உங்களால் மேற்கொள்ள முடியலன்னு இருக்கிற அந்த தடைக்கு தீர்வுக்கு ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பேரே தடைகளை நீக்கி போடுகிற தலைவர். பக்கத்தில் பாசுங்க, தடை வரத்தானே செய்து. தடை நிறையா இருக்குதுல்ல, இந்த பக்கமும் தடை, இந்த பக்கமும் தடை, முன்னாலேயும் தடை, பின்னாலேயும் தடை. என்ன செய்ய போற சொல்லுங்க? வலப்பக்கமும் தடை, இடப்பக்கமும் தடை, முன்பக்கமும் தடை. மேலே மட்டும் வாசல் திறந்தே இருக்குதுல்ல, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டு அங்க பார்த்தா உங்க தடைக்கு தீர்வு அவரால் வரும். அதை தான் இங்கே சொல்றாரு. அவங்க கர்த்தரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே இப்போ என்ன பதில் வருது பாருங்க. 16 வசனத்துக்கு நேரம் வந்துருங்க. 16. நீ உன் கோலை ஓங்கி. இப்போ ஆண்டவர்கிட்ட போறார் மோசே கிட்ட ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பாருங்க. உங்ககிட்ட ஒரு கோல் இருக்குல்லப்பா, அந்த கோலை நீட்டி என்ன செய்ய? உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப முன்னால் இருக்கிற தடை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடை, நீ போட்டு வச்சு போக முடியாது, பாலம் போட்டு நடக்க முடியாது. பயங்கரமான பெரிய கடல், செங்கடல், சிவந்த சமுத்திரம். உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரம் மேல நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார். அந்த சமுத்திரம் பிளக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்ய போறாங்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். சமுத்திரத்துக்குள்ள என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. தண்ணி இருந்தா இதுல நடக்க முடியும், தண்ணி இருந்தா நடக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரம் தான், ஆனா நான் ஒரு தடையை நீக்கினா என்ன மாறும்? தண்ணி அவ்வளவு வருஷமா கிடைச்சு, அந்த தண்ணி விலகினாலும் சகதி தானே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இட் பிகம்ஸ் அ வெரி ஹை பெஸ்ட் ரோடு அப்படின்ற சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனை பயணங்கள் தடுக்கப்பட்டு கிடக்குது, முன்னேற்றங்கள் பிளாக் பண்ணி கிடக்குது, வளர்ச்சிகள் கொண்டு போய் கிடக்குது, பல காரியத்தில் வீழ்ச்சியாக கிடக்குறீங்க. ஆண்டு சொல்ல, உனக்காக நான் சிறந்த பெரும் பாதையை உருவாக்குற தேவனாக இருக்கிறேன். நடந்துச்சு அது. அப்படியே 21 வாங்க, 21 பாருங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. யார் இதை செஞ்சது? கர்த்தர். நல்ல வார்த்தை இருக்குதான் பாருங்க. தடை வந்துச்சு. இயற்கையான தடையா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடை வந்த பொழுது ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மனுஷங்கிட்ட போனாங்களா? மனுஷ முயற்சியையும் மூளை அறிவையும் பயன்படுத்தினாங்களா? இல்ல. கர்த்தரை கூப்பிட்டார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே செயல்பட்டாங்க. நடந்தது என்ன? கர்த்தர் ஜலத்தை வற்றி போகும்படிக்கு காற்றினால் இதை ஒதுங்க வைத்தார், தரையை உலர பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து நின்றது. இப்ப என்ன நடக்குது? 22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக நடந்து போகிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை இன்றைக்கு சொந்தமாவதாக. தடையினால் எவ்வளோ உடஞ்சி போயிட்டோம், தடையினால் எவ்வளோ மனம் நொந்து போயிட்டோம், தடையினால் எவ்வளோ சோகம் அடைஞ்சிட்டோம், தடையினால் எவ்வளோ அப்படியே பின்தங்கிட்டோம், தடையினால் எவ்வளோ அப்படியே படுக்கை ஆகிட்டோம். இனிமே முன்னோக்கி போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க. இனிமேலாம் என்னத்தை அவ்வளோதான், இப்படியே ஏதோ வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டுன்னு நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்றார், இல்லை, இனிதான் உங்களுடைய பயணத்தின் வேகத்தை நான் அதிகமாக்க போகிறேன்.
உன்னுடைய ஊழியத்தின் உயரத்தை நான் மேலே கொண்டு வர போகிறேன். உன்னை எழும்பி எனக்காக பயன்படுத்த நான் தயாராயிருக்கிறேன். தடைகள் நீக்கப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைகள். செங்கடல் ஒரு உதாரணம் சொன்னேன். மற்ற காரியத்தை ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கோங்க அல்லது குறிச்சிக்கோங்க. வேதாகமத்தில் பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சத்தியமாக இருக்கிறது. யோர்தான் நதி பிரிந்த சம்பவம் நிறைய பேர் ஞாபகம் இருக்குதா? கரை புரண்டோடின யோர்தான் கர்த்தர் அவர்களுக்காக அதை பிரிந்து வழிநடக்க செய்தார். அடுத்து எரிக்கோ மதில். எத்தனை பேர் உடைக்க நினைச்சாலும் உடைச்சி ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுங்க. ஆனால் அதை கர்த்தர் தரைமட்டமாக்கி கொடுத்தார். இன்னொன்று சொல்லணும்னா, தாவீதுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்களை தெரியும். நாட்டு இராணுவமே சேர்ந்து எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மிரட்டி கொண்டத கோலியாத்து. உன்னை அடிக்கடி மிரட்டுற ஒரு கோலியாத்து வந்துகிட்டே இருக்கிறான். நீ என்ன பெருசு இப்போ நினச்சிட்டு இருக்கிறியா? நீ பெரிய நினைப்போ என்னெல்லாம் நம்மளை அப்படியே சவால் விட்டு அப்படியே மிரட்டுகிற கோலியாத்து. இதை எழுதி வச்சுக்கோங்க. செங்கடல், யோர்தான், எரிகோ, கோலியாத். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீட்டில் படிக்க வேண்டிய கதை இல்லை, ஆவிக்குரிய சரித்திர சம்பவம் நமக்கு கொடுக்குற சத்தியம் இருக்குது. அதில் கோலியாத்தை வந்து நிற்க முடியும். எப்படி வந்தான் தெரியுமா? நாடே பார்த்து அவனுக்கு மிரண்டுச்சு. நாடே மிரட்டினவன் தாவீது வந்து நிற்கிறாரு. இவனுடைய சொந்த பலத்தினால ஜெயிச்சிருக்க முடியுமா? சொந்த ஆயுதங்களால் ஜெயிச்சிருக்க முடியுமா? இல்லை. ஒரே ஒரு கூழாங்கல். நம்முடைய காரியத்தை பார்த்தா அந்த கல் அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு கல் அவன் நெத்தியில் பட்ட பொழுது நாட்டையே மிரட்டின ஒரு கோலியாத்தை தாவீதின் காலில் விழ வச்சாரே. உங்களுக்குள்ளேயே சில கோலியாத்துக்கள் மிரட்டி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அடிக்கடி கோலியாத்து போல மிரட்டுகிற சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் சொல்றாரு, உன் முன்னேற்றம், உன் வேகம், உன் பரிசுத்தம், உன் ஒரு மனம், இதுக்கு எதிராய் வருகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த தடையாக இருந்தாலும் நான் அதை உன்னை விட்டு நீக்கி உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறேன். இன்னும் ஒரு சம்பவத்தையும் நான் காண்பித்து விட்டு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்தது போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 4:35 வாசிக்க போகிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட சென்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்வு வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னா சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். சொன்னது நடக்குமா நடக்காதா? நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அழைச்சவரு, உங்களை பெயர் சொல்லி அழைச்சவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர் நம்மளுக்கு ஒரு நோக்கம் வச்சுக்கிறாரா இல்லையா? அந்த நோக்கம் நிறைவேற மாட்டாதா? நிறைவேறும். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னது? அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னா இந்த வார்த்தையை இயேசு கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 36 அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. இப்ப இயேசு சொன்னாரு, பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களை என்னை ஒரு நாள் கர்த்தர் ரட்சித்தாரு. இப்படி ஆவிக்குரிய பயணத்தை கர்த்தர் துவங்கிட்டாரு. பாதியில கைவிடுவாரா? பக்கத்துல பாருங்க, நம்ம ஆண்டவர் பாதியில கைவிடுற ஆண்டவரா? கைப்பிடித்தவர் கரை சேர்ப்பார். பயணத்தை தொடங்கினவர் முடித்து வைப்பார். அதனால அவருக்கு ஒரு பேர் இருக்குது, இவர் விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறோம், இவ்வளவு நாள் ஓடிச்சு இனி எப்படி என் வண்டி ஓட போதுன்னு தெரியல, இவ்வளவு நாள் எப்படியோ சமாளிச்சு இனி என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்படியே சொல்ற வாழ்க்கை அல்ல விசுவாசியினுடைய வாழ்க்கை. நம்மை அழைத்தவர் சொல்றாரு, உன்னை பயணத்தை தொடங்கிட்டல்ல, பயணம் தொடங்கியாச்சு, சரி இப்ப பயணம் ஸ்டார்ட் ஆனதுல பிரச்சனை கிடையாது. அது 37ஆம் வசனம் என்ன சொல்லி பாருங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. இப்போ என்னங்க, பயணத்தை தொடங்க சொல்லியாச்சு, தொடங்கியாச்சு. துவங்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தார் ஆண்டவர்? அக்கறைக்கு போயிடுவோம் சொன்னது மனுஷனா கர்த்தரா? கர்த்தர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கி வச்சது நாமளா மற்றவங்களா தேவனா? தேவன். பக்கத்துல உங்களை ரட்சித்தது யாரு? தேவன். நம்மளை ரட்சித்தது யாரு? உங்களை என்னையும் தம்முடைய அன்புக்களை அழைச்சி சேர்த்தது யாரு?
நம்முடைய பாவ மன்னிப்புக்குள்ள வர வச்சது யாரு? நம்முடைய மனக்கண்கள் திறந்தது யாரு? அவர் தானே ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு போயிட்டு இடையில என்ன வருது? பலத்த சுழல் காற்று வந்து படக நிரப்பத்தக்க அளவுக்கு மோதுது. எல்லாம் சொல்லுங்க, பலத்த காற்று, அலைகள். உங்கள் பயணத்தில் குறுக்கிடுதில்ல? அடிக்கடி பிரச்சனை வருதா? அடிக்கடி போராட்டம் வருதா? மோதுதா? வாழ்க்கை ஏண்டான்னு நினைக்கிற அளவுக்கு ஆகுதா? நெருக்கடிகள் வருதில்ல? கேள்விகள் வருதில்ல? பயணத்தின் பொழுது வருகிற பலத்த சுழல் காற்று. படகு நிரம்புனா என்ன அர்த்தம்? படகு நிரம்பிச்சுன்னா அக்கறை போயிடுமா? படகு ஃப்ரீயாக இருந்தால் தான் அக்கறை போகும். படகுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா பாதியிலே மூழ்கிடும். அதுதான் படகு நிரம்பனுடைய நோக்கம். எங்களை இந்த ஒரிசாவில் படகுல ஏற்றி உட்கார வச்சுட்டு, அது சும்மா சிம்பிளான படகு தான், அது சும்மா துடுப்பு வச்சு ஓட்டுற படகு, அது ஒத்த தோணி. அந்த ஓரத்தில் ஓட்டுறவர் உட்காந்தார். எங்களை ஏறும் பொழுது கரெக்டாக சென்டராக உட்காருங்க. நான் ஏன்னா கால் வைக்கிற ஒன்று இங்கிட்டு லேஸ் அப்படி ஆடுது. அவங்களுக்கு பல அனுபவம், எப்படி வேணாலும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி லேஸ் நமக்கு ஒரு நடுக்கம், நமக்கு தண்ணிக்குள்ளே கவுந்துருமோன்னு பயம். ஏங்க படகு ஓட்டுறவங்க தைரியமாக வாங்க, தைரியமாக வாங்க. நமக்கு லேசாக இப்படி ஆனாவே இப்படி பண்ணால் எங்கே இப்படி. அப்போ தான் புரிஞ்சுது, ஓட்டுற ஆள் மட்டும் தைரியம் கொடுக்கலன்னு என்ன இருக்கும், நம்மளே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவுத்து விட்டு விழுந்திருப்போம். இங்கே பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் உள்ளதான் உட்காந்துருக்கிறார். ஆனால் படகுக்குள்ள என்ன வந்துட்டு இருக்குது? இப்போ தண்ணி வருது, ஆளை இன்னும் வந்து என்ன செய்யுது, வந்து மோதுது. எல்லாம் மோதினாலும் 38ஆம் வசனத்தை கவனிங்க, இதான் ஹை பீக்கு. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இது என்னங்க மோசமான ஒரு சூழல்ல? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பயணத்தின் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? அக்கறைக்கு போவோம் அப்படி சொல்லியிருந்தாலும் இவ படகுக்குள்ள என்ன வந்துருச்சு? தண்ணி வந்து நிரப்புது. ஆனா இன்னும் வந்து என்ன செய்யுது? மோதுது. இப்படி அப்படின்னு போகுது. ஆனா நம்ம ஆள் என்ன பண்ணிருக்காருங்க? தூங்கிக்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி தூங்கணுமா? அப்போ தூங்க மாட்டோம். எப்போ தூங்கக்கூட அப்போ நல்லா தூங்குவோம். இப்போ நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அலை வந்து தெரியுமா தெரியாதா? தெரியும். காற்று அடிக்கிறது தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சுக்காதா? படகு ஆடுறது தெரியும். தண்ணி நிரம்புறது அப்படி அவரால் எப்படி தூங்க முடிச்சு? தூங்குனார்ல. நாங்கள் தூங்குறோம்ல. தூங்குனார்ல. ஏன் தூங்குனார்? எப்படி தூங்குனார்? அதான் கேள்வி. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறேன், அக்கறைக்கு போவன்னு சொன்னா அதுதான் நடக்குமே ஒழிய வழியில எது வந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறத அழிக்க முடியாது என்ற நிச்சயம் இவர்கள் வந்ததுனால காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், நம் இயேசு என்னோடு இருப்பதனால். சரி, அவர் தூங்குறாரு, அவரை பார்த்தாவது இவங்க தூங்கி இருக்க வேண்டாம்? எப்படி தூங்குவாங்க? இந்த வசனம் அடுத்து வருது பாருங்க. அவர்கள் அவரை எழுப்பி போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்ன ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குற வார்த்தை என்ன தெரியுமா? யாரு கவலைப்படாதன்னு சொன்னாரோ அவர்கிட்ட போய் கவலை இல்லையான்னு. இது எப்படி? இது ரொம்ப ஒரு கொழுப்பு தானே. கவலைப்படாத சொல்லிட்டு இருந்தா ஏன்ட்ட வந்து ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல நான் என்ன சொல்லியிருக்கேன்? கவலைப்படாதீங்கம்மா. நீங்க வந்துட்டு பாஸ்டர் உங்களுக்கு கவலையே நல்லா இருக்குது, உங்களை இங்கேதான் கொண்டு சேர்க்கிறது. கவலைப்படாதேன்னு சொல்லி கொடுத்துட்டு போய் எங்களை குறிச்சு உங்களுக்கு கேட்டா அவர் சொல்லுவாரு, டே நான் இவ்வளவு நாளா என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு, கவலைப்படாதீங்கடா கவலைப்படாதீங்க, என்கிட்ட வந்து என்னையும் சேர்த்து என்ன செய்ய கவலைப்படுன்னு சொல்றீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை டீச் பண்றாரு. ஆனா ஒன்னே நான் கண்டுபிடிச்ச உண்மை மட்டும் சொல்றேங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டா நிச்சயம் அந்த நிறைவேற முடியும் என்பதுக்கு
அவருக்குள்ள ஆணித்தரமான நிச்சயம் இருந்ததுனால தான் அவர் தூங்கினார். படகு மூழ்கி தண்ணிக்குள்ளே போனாலும் கரை போய் சேருவது என்பது நிச்சயம் நடக்கும் என்பதில் அவருக்கு மாற்று கருத்து இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மோதிர அலைகள் வந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சுழல் காற்று சுற்றி சுற்றி அடித்தாலும், இன்றைக்கி சொல்கிறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவராக நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். எழுந்தார். என்ன பண்ண 39 வசனம் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி, அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடை, அதை அதட்டுகிறார். கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். பேசுகிறார். அப்பொழுது காற்று நின்று போய், காற்று நின்றது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இந்த அற்புத கத்தை செய்யற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடையை கத்தரே அகற்றி அமைதியை உண்டாக்குற அற்புதத்தை கத்தர் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக நான் முடிக்க விரும்புகிற காரியத்தை குறித்து மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற சில ஆவிக்குரிய தடைகள், அந்த தடைகளை கத்தர் நிச்சயமாக உடைத்து நீக்கி உங்களுக்கென்று பெரிய காரியம் செய்வதற்கு அவர் வருவதை பார்ப்பீங்க. நான் சொல்ல போகிற காரியத்தில் இல்லைங்க, பலவீனம் என்பது ஒரு பெரிய தடையாக இருக்குது அநேகருடைய வாழ்க்கையில். பலவீனம் என்ற தடை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி இருக்க இந்த பலவீனம், நானும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது, நானும் எவ்வளோ தான் செலவழிக்கிறது, நானும் எவ்வளோ தான் என் ஆஸ்பத்திரின்னு அலைகிறது, பணத்தை செலவழிக்கிறது. அந்த பலவீனம் என்ற தடையை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எந்த பலவீனம் வந்தாலும் சரி. ஒரு முறை பவுலுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஒரு முள் இருந்துச்சுன்னு சொல்கிறார் என் சரீரத்தில். குறித்து மட்டும் வச்சுக்கோங்க. வாசிக்க நேரம் 2 Corinthians 12:7-9 வசனத்தில் பவுலுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பலவீனம், சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது நீங்கும்படி நான் 3 முறை வேண்டிக் கொண்டேன். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாராம், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பலவீனம் ஜெயிக்காது, என் பலன் உன்னை பலப்படுத்தும். காலமெல்லாம் பலவீனத்திலே வாழ்ந்து பலவீனத்தோட முடிவதல்ல நம்முடைய பயணம். தேவனுடைய பலத்தை அனுபவித்து ஜெயத்தை எடுப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்பர் 1. 2வது இருக்கிற தடை என்னன்னா சுகவீனம் என்ற தடை. இதை வியாதின்னு சொல்கிறோம். சுகவீனம் என்ற தடை. இப்போ இந்த தடை இருக்கும் பொழுது தேவனுடைய வேலையை நம்மளால் செய்ய முடியாது. தேவனுடைய வேலை செய்ய முடியாதபடிக்கு நம்ம படுக்கையில் ஆக்கிடுது. ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு ஊழியத்தை செய்ய முடியல, ஒரு வீட்டை சந்திக்க முடியல, ஒரு ஆத்மாவை பார்த்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல. சுகவீனம் வந்தால் என்ன நடக்கும்? ஊழியம் தடைப்படும். எத்தனை பேர் ஆமனை ஒத்துக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார் சுகவீனம் என்ற தடை. அன்றைக்கு இந்த சம்பவத்தை குறிச்சிக்கோங்க. லூக்கா 4:38-39 மட்டும் குறிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் வாசிக்கிறனால நான் சொல்லிடுறேன், நீங்கள் படித்து பார்க்கணும். அங்கே பேதுருடைய மாமியார் ஜுரத்தினாலே படுத்த படுக்கையை கிடந்தார். ஏசு அவங்க வீட்டுக்கே வர்றாரு. அவருக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, இப்போ ஊழியம் செய்ய முடியல. இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றோன்னு வச்சுங்களேன், வரும் பொழுது நல்ல நடவடிக்கையாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஒரு டீ போட்டு கொடுத்து ஒரு ஏதோ கொடுக்கணும், நல்லா செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் உள்ளே வரும்பொழுது நீங்கள் அப்படியே பயங்கர காய்ச்சல், தலைவலி, உடம்புலாம் ஒரு வியாதியில் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க. மனசில் பணிவிடை செய்யணும்னு ஆசை இருக்குது, எண்ணம் இருக்குது, ஆனால் சரீரத்தில் வியாதி என்ன செய்ய முடியல, செய்ய முடியாதபடி தடுக்குது. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வர்றாரு. இந்த பேதுருடைய மாமியார் படுத்தபடியாக கிடக்குறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஜுரத்தில் கஷ்டப்படுறாங்க. இயேசு சொல்கிறாரு, அவள் எனக்கு ஊழியம் செய்யணும் விரும்புகிற விருப்பத்துக்குரிய அவளுக்கு சரீரத்தில் ஒரு வியாதியாக போனார். ஜுரத்தை அதட்டினார். உடனே ஜுரம் நீங்கிச்சு. எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தார். இன்னைக்கு ஊழியத்தை செய்கிறதுக்கு பலவீனம் சுகவீனம் ஒரு தடையாக இருக்குமானா கர்த்தர் சொல்ற தடைகளை நீக்கி போடுகிறவர். எந்த வியாதியாக இருந்தாலும் சேலஞ்சு பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆரம்பிக்கும் பொழுது என் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் பேசுவதற்கான காரியத்தை கர்த்தர் செய்கிறனால உங்களோட பேச வச்சார். இதுதான் அற்புதம். தடைகளை நீக்கி போடுகிறவர். நான் சொல்கிறேன், காலமெல்லாம் ஆஸ்பத்திரி, மாத்திரை, மருந்து, ஊசி, அங்கே போகிறது இங்கே போனால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், சுகவீனம் என்ற தடையை கர்த்தர் நீர் நீக்கி போடுவீர். எனக்கு முன் செல்கிறவராக இருக்கிறேன். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பலருடைய வாழ்க்கையில் காணப்படுற தடைகள் என்னென்னா கலக்கம், குழப்பம், பயம், போராட்டம். இதெல்லாம் மொத்தமாக போட்டுக்கோங்க. நான் முடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தடைகளை நீக்கும்படி உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறேன். எதை நினச்சா கலக்கமாக இருக்குது,
எதனால ரொம்ப குழப்பத்தில் வாழ்கிறீங்க, ஒரு பயத்துக்குள்ளே நிற்கிறீங்க, ஒரே போராட்டம். லூக்கா 10:40-42 குறிச்சுக்கோங்க. தெரிந்த சம்பவங்கள் தான். 2 பேர், மார்த்தாள் மரியாள். மார்த்தாளை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம்? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, ஆண்டவரே நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்க குறித்து உமக்கு, முதல்ல கேட்டாங்க பாருங்க, அதே கேள்வி இங்கேயே வருது. உங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்க? நாங்க மடிந்து போறோம் உமக்கு. கனெக்ஷன் பாருங்களேன். யார்கிட்ட போய் கேட்குறாங்க? அதான் பிரச்சனை. நாங்கள் மடிந்து போகிறோமே, கவலைப்படாதுன்னு சொன்னவன்கிட்ட போய் கேட்குறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க? கவலைப்படக்கூடாதுன்னு பேசுகிற இயேசுக்கிட்ட போய், நான் தனியாக வேலை பார்த்துருக்கிறேன், இப்படி சும்மா இருக்கிறாளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்குதே. இப்போ என்ன சொல்கிறாங்க? எனக்கு உதவி செய்ய நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள். எப்பவுமே எப்படி நம்ம நேரம் கேட்க மாட்டோம். நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அப்படி மட்டும் இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான். என்னது அது? மரியாள் தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என்னதான் பண்ணாங்க மரியாள்? அப்படி 39ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. 39ல பார்க்கிறோம், மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஏன்னா அவரால் தான் தடைகளை நீக்க முடியுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க அதை பிடிச்சிட்டாங்க. இந்த அம்மாக்கானது, நான் இயேசுக்காக தானே சமைக்கிறேன், நான் இயேசுக்காக தானே டீ போடுறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, எது முக்கியமா கவலைப்பட்டுக்கிட்டு இவ்வளவு செய்த விட்டுட்டு உன்னை இவனு என் பாதம் என் வேதம். எல்லாரும் சொல்லுங்க, பாதம் வேதம். வேதம் எங்க இருக்குது? நேரம் எப்படி தூக்கி காமிச்சிக்க வேண்டாம். வேதம், பாதம், தேவ பிரசன்னம் தான் தேவன் பாதம். அன்னை மரியாள் அவருடைய பாதத்தருகே அமர்ந்து வேதத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் கவலைக்கு இடமே இல்லாத அப்படி கத்தர் காத்தார். நீங்கள் எத்தனை பேர் முடிவெடுக்க போகிறீங்க? கவலைப்படுறதுனால பிரச்சனை தீராது. இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க 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 கத்தர் தடைகளை நீக்கிற காரியத்தை பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை குறித்து கோடிட்டு காண்பித்த பகுதிகளை அப்படியே பாருங்க. முன்னேற்றம், வேகம், பரிசுத்தம், ஒரு மனம், இவைகளுக்கு தடையாய் வருகிற பலவீனம், சுகவீனம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலவிதமான சம்பவங்கள், மனுஷனால் சரிப்படுத்தப்பட முடியாதபடி வருகிற பலவிதமான மிரட்டுதல்கள், கோலியாத்துக்கள் போல, செங்கடல் போல, எரிக்கோவை போல, யோர்தானை போல, பெரும் காற்று, அலைகள் போல மோதுகிற காரியம் எதா இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் கூட தான் வர்றீங்க, நீங்க எனக்கு முன்னால போய் தடையை அகற்றுகிறவரா இருக்கிறீங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னை கேட்ட வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கைக்கு தடைகள் நீங்க ஆண்டவரே. நான் உட்கார்ந்து அழுது புலம்பி ஒரு பிரச்சனை தீரல, ஆனா கர்த்தர் சொல்றீங்க என் தடைகளை நீக்கி போடுகிறவரை நீங்க இருக்கிறீங்கப்பா. நீக்கி போடுகிறவர் முன் சொல்றீங்க ஆண்டவரே, நீக்கி போடுகிற முன் சொல்றீங்க ஆண்டவரே. நாங்கள் பின்னால் நடந்து வருவோம்ப்பா, நடந்து வருவோம்ப்பா. ஹால்பாரா ஷாக்காட்டா ரபால் ஆவியில் நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில் நிறைஞ்சு ஆவியானவர் இன்னைக்கே அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும். எங்கே முன்னேற முடியலை, எங்கே வேகம் குறைஞ்சு போய் கிடக்குது, ஆவிக்குரிய ரீதியில் ஊழிய ரீதியில் எங்கேயோ ஸ்தம்பிச்சு போய் கிடக்குறீங்களா? படகு மோதி 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 தண்ணி நிரம்பி கிடக்குதோ, அக்கறைக்கு போக முடியாதுன்னு நினைக்க கலங்குறீங்களோ, அலைகளால் தாக்கப்படுறீங்களா? ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க அந்த தடைகளை நீக்கிறவர் நான் அனுபவிக்கிற பார்க்கிற ஆண்டவரே, பலவீனம், சுகவீனம், கலக்கம், பயம், போராட்டம், எல்லா தடையிலும் நீக்கிற ஒருத்தர் இருக்கிறீங்கப்பா. ஆமென், ஆமென். ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி முடிக்கலாமா? ஹல்லேலூயா.